சொல்லு. என்ன சரக்கு தூக்க மட்டும் மயிரை அடப்பிடிங்க இருந்தீங்க? எவனுக்கு நான் தைரியம் இருக்கு ஏன் சரக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு? யாரு எவன்டா எவன் என் சரக்கு தூக்குனது? எவன் எவன் எவன்? யார் தூக்கணும் தெரியும். சரக்கோட வரேன். வெள்ளனா வந்துட்டு போல. சரி வா உட்காரு, உனக்கு தான் அந்த இடம். இப்பெல்லாம் உன்னை ரத்தமே இல்லாம பார்க்க முடியறது இல்லையே. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எங்க என் ட்ரக்ஸ்? எந்த ட்ரக்ஸ் என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியும் அந்த சரக்கு உன் கையில தான் இருக்குன்னு. ஏன்னா அந்த சரக்கு மேல கையை வைக்கிற அளவுக்கு தைரியம் உன்னை விட்ட வேற எவனுக்கும் கிடையாது. நானுக்கு அந்த சரக்கை கொடுக்குறேன்னு வை, பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி முதல்ல குத்தி விளையாடாத. ஆரம்பத்தில் ஒரு ஏரியாவோட டீலர்ஷிப்பை 2 பேர் சேர்ந்து எடுத்தோம். அப்புறம் ஒரே ஏரியாவை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்த, உன் பொருள் எல்லாம் விற்க ஆரம்பிச்ச, அதை கேட்க வந்த யாழையும் போட்ட. ஏரியாக்குள்ளே வேணா சரக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதை விற்கிறதுக்கு ஆள் தேடுறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்லு, யார் முதுகுல குத்துனது? உனக்கு லாபத்தர மாதிரி ஏரியா பிடிச்சு நீ எடுத்துக்கிட்ட. ஆனால் எனக்கு அந்த ஏரியாக்குள்ள பொருளை விற்று காசு கூட பார்க்க முடியல. அதான் உன் ஏரியாக்குள்ள போந்தேன். ஓ, அது எப்படி? உன் ஏரியாக்குள்ள காசு பார்க்க முடியலையா? உன் டார்கெட்டை நான் சொல்லட்டுமா? என் ஏரியாவை சேர்த்து எடுத்துக்கணும். சரி வருதா, இதை விடு, என் சரக்கை எங்களை கொடுத்துரு. நான் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான டைம் இதை பற்றி பேசுறதுக்கு. சரி வருதா, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி என் கையில் கொடுத்துரு. இனி இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி உன் கையில் கொடுத்துட்டு நானும் நாக்கு வச்சுட்டு போடுமா? பேசலாம்டா. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் தூக்கி உன் கையில் கொடுத்துட்டு போறதுக்கா? இப்ப சொல்ற வரதா, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். அவன் உன்னையும் தேடி வருவான். I don't like noise, so please be quiet. அண்ணா வருவான்,
ஆனால் உன்னை தாண்டி தான் என்கிட்ட வரணும். அப்படி வந்தால் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டியா? அவனை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன். அப்பவும் இதே மாதிரி மாற்றி மாற்றி முதுகுல குத்திக்காம நேராக மோதிக்கலாம். நீ எப்படி என்கிட்ட வருவண்ணா? அப்பவும் இதே மாதிரி மாற்றி மாற்றி முதுகுல குத்திக்காம இனி சரி நேராக மோதிக்கலாம். சரி.